ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பருப்பும் நெய்யும் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். கீரை வடை ரெசிபி வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பருப்பும் நெய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வித் ஆல் ஆப்ஷனோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கீரை வடை செய்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி பெரிய டம்ளரில் 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் வத்தல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 6 மிளகாய் வத்தல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா களைஞ்சிட்டு நம்ம வந்து தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இந்த மிளகாய் வத்தல இருந்து காம்பை எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல இப்போ இந்த பருப்பெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிடலாம். அரைக்கும் போது அதுல கொஞ்சம் பீஸ் வந்து நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து கொஞ்சோண்டு நம்ம இந்த பருப்பு வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ மாவு அரைச்சு பருப்பு வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எந்த வகை கீரைனாலும் எடுத்துக்கலாம். பாலக்கீரை, சிறுகீரை, எந்த கீரைனாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து அரைக்கீரை எடுத்திருக்கேன். ஸோ அரைக்கீரையை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம அந்த பருப்பு தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அது வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காகத்தான் நம்ம அந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதையும் சேர்த்து இதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் நம்ம பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த வடையை நம்ம பொரிச்சு எடுத்துட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுக்க வேண்டியதான். ஸோ டேஸ்டியான நம்ம ஹெல்த்தியான கீரை வடை வந்து வீட்டில் செஞ்சாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட்லாம் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச கீரை வடை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பருப்பும் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.